ஹாய் நண்பர்களே வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைட்டுக்கு, அதாவது சென்னிமலையில் புது சைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து மோட்டர் மாற்றலாம்னு வந்திருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மோட்டர் மாற்றுறதுக்கு தேவையானது 1.5 கேபிள், அதாவது 3 கோர் கேபிள், அதுபோக மோட்டரை வந்து தொட்டியில் கட்டி வர்றது கயிறு, அதுபோக ஃபுட்வால்வு, அதாவது முக்கால் இதில் ஃபுட்வால்வுன்ட்ட பால் வால்வு, இது ஸ்டார்ட்ரு. ஓகேங்களா, இது முக்கால் பிவிசி T1, அதுபோக சிஐ காலர் ஒன்று, அதுபோக நம்ம கிளிப்பு வாங்கியிருக்கோம் 1 இன்ச்சில். ஓகேங்களா, பர்ச்சேஸ் கிளிப் 1 இன்ச்சு. அடுத்தது இது வந்து மோட்டர் போட வர்றது தான் 1.25 வந்து பெண்டு, ஃபுட்வால் பெண்டும்போம். அப்புறம் இது MRF டேப்பு. அடுத்தது நம்ம என்ன வாங்கியிருக்கிறோம்னா மோட்ரு, அதாவது எல்லாத்தையும் மோட்டர் பெட்டிலேயே போட்டு நமக்கு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து நம்ம ஓஸு, 10 ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 அடிக்கு வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம அதுவோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ், இதுக்கு வந்து பைப் ரின்ச்சு, ஆக்ஸா பிளேடு, கட்டிங் ப்ளையரு, ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போதும். இப்போ வந்து நாம் மோட்டரை மாட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலும் நடையாத மாதிரி வந்து கவர் போட்டு நல்லா பாதுகாப்பாக வந்துருக்குது மோட்ரு. இப்போது இந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கள் ஊரில் 5,500க்கு கிடைக்குது. உங்கள் ஊரில் எவ்வளோவுக்கு கிடைக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னு அவுட்டு ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிவிசி இதில் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. எதுவும் வந்து உள்ளே போகாமல் வெளியே வராமல் இருக்கிறக்கோசரம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு மோட்டரில் வந்து உள்ளே கூலாண்ட் ஆயில் ஊற்றி வச்சுருப்பாங்க. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு கூலாண்ட் ஆயில் கொஞ்சம் இருக்குது. இப்போ இது வந்து மேலே இருக்கிற, அதாவது அவுட்புட் ஆகிறதுல வந்து ஒரு லப்பர் வார் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கட் பண்ணி விட்டு வெளியே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து வந்து மோட்டருக்கு 2 பக்கம் இருக்கிற டம்மி கழட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, உள்ளே வந்து ஒரு லப்பர் வாஷர் கொடுத்துருப்பாங்க, அதாவது பிளாஞ்ச் வாஷர்னு சொல்லுவாங்க. அது வந்து க்ளோஸில் தான் இருக்கும். நம்ம அதை வந்து உள்ளே விழுவாங்க, அதுக்கு அழுங்காமல் கழட்டணும். அதாவது பிச்சு தான் எடுக்க முடியும். அதனால் அதை ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நல்லா ஹோல் ஸ்பேஸ் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மோட்டருடைய தண்ணி வந்து மோட்டருக்குள்ளே போகிற இடம், அதாவது மோட்டருக்கு இன்லெட்டு, அது